இப்படி இருந்தால் தான் அவன் தலைவன் அப்படின்னு நீங்கள் வந்து பர்சனல் லைஃப்பை கம்பேர் பண்ணி பண்ணிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர் எல்லாரையும் நம்ம பர்சனல் லைஃப் நோன்னு வச்சிங்க. நீங்கள் நானும் உட்காந்து பேசும்போது கமெண்ட்லேயே நிறைய பேர் ஆனால் அவங்க யாரும் பொதுவெளியில் அந்த மாதிரி காட்டிச்சு பொதுவெளியில் காட்டிக்கலன்னா நான் அப்புறம் கேட்பேன், நான் சொல்லுவேன் 3 கொண்டாடி கட்டினவங்களாம் இங்கே இருக்காங்க, அவங்க மனைவி தானே. நம்ம இவ்வளோ பேசுகிறோம்ல, சோஷியல் மீடியாவில் சப்போர்ட் பண்ணுறோம், அவருக்கு வந்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம், வீட்டிலலாம் ஓட்டு கேட்குறோம், எல்லாம் பண்ணுறோம்ல. நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு அவதூறு நம்ம மேலே போடுறாங்க, அதை வந்து இல்லைன்னு நான் உடைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் அண்ணா வந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் திரிஷா வராங்கன்னு வச்சுக்கங்களேன், பார்த்தீங்களா அவங்களுக்குள்ளே ஏதோ இருக்குது, அதனால தான் தனித்தனியாக வராங்க. இதுக்கு முன்னாடி ஒன்றா தானே போனாங்க, ஒன்றா வர வேண்டியது தானே, எதுவும் இல்லைனா அப்படின்னு ஒரு கதை கட்டியிருப்பாங்க. இன்றைக்கி இதை துணிஞ்சு பண்ணுறாரு அப்படின்னா எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லைன்றதை அதை வெளிப்படுத்துறாரு, பகிரங்கமாக சொல்கிறாரு. அதுதான் இந்த ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ண தான் நான் பார்க்குறேன். பசங்களுக்கும் அந்த பிரச்சனை தான், நம்ம அண்ணன் பேர் கெடுதே அப்படின்ற ஒரு விரக்தி, ஒரு ஆதங்கம் தான் அது வெளிப்பாடு. அது 1-2 நாளில் சரியாயிடும். ஆனால் இதற்கு சரியான விளக்கம் அவர் கொடுத்துட்டாருன்னு வச்சிங்களேன், கிளியர் ஆகிடும். ஸோ அங்கே தான் வந்து ஒரு லேக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதே தவிர இல்லை ப்ரோ, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி விஜய் பேசிட்டா பிரச்சனை இல்லையே. அவர் அதை பேசி பெருசாக்க வேணாம்னு நினைக்கிறாருங்க. ஒன்றா வந்து இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுறாரு. ஆமாம், பிரேவா வந்து பேசுகிறாரு, இன்னொரு பொண்ணை பற்றி நீங்கள் வந்து அவதூறாக பேசிட்டீங்க. எங்களை வழி நடத்தணுங்கிற ஒரு தலைவன் ஒரு ஒழுக்கமானவராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய கேட்டதார். அவர் ஒழுக்கமாக இருக்கிறதா காட்டுறாரு, உங்களுக்கு புரியல. அவர் ஒழுக்கமாக இருக்கிறன்றதை தான் காட்டுறாரு. நேற்று வந்து போனதுனால என்ன ஒழுக்க கேடு கேட்டுச்சுன்னு நான் கேட்குறேன். நேற்று வந்து போயிட்டாரு, அதில் என்ன பிரச்சனையை பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்வி, 2 பேர் சேர்ந்து வர்றத அவருடைய மகன் மகள் என்ன மாதிரியான ஒரு பார்வையில் பார்ப்பாங்க, அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு மன கஷ்டமாக இருக்கும்? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். நேற்று இரவுலேருந்து விமர்சனங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு டிவிக்கே வந்து ஆளாயிருக்கு அப்படிங்கிறதுல கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே வந்துட்டு தான் இருக்கு. சொல்லுங்க. பட் இந்த விமர்சனம், அதாவது வந்து விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் சேர்ந்து ஒரு திருமண நிகழ்வை அட்டன் பண்ண இந்த விமர்சனம் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரூர் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், சமீபத்தில் நடந்த விவாகரத்து செய்தியாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் கூட விஜய் அவர்களை வந்து டிவிகே கட்சி இது ரிலேட்டபிளாக வந்து பெரிய லெவலுக்கு வந்து விரும்பியவர்கள் கூட எதிர்க்காத அளவுக்கு தான் அந்த விஷயம் வந்து இருந்தது. மற்ற கட்சியிலேருந்து எதிர்ப்புகள் வந்திருந்தாலும் இந்த விஷயம் அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருந்தது. ஆனால் நேற்று இரவுலேருந்து நான் வந்து ட்விட்டரில் பார்க்கும்போது, நான் விலகி கொள்கிறேன் அண்ணா, போதும் அண்ணா, இந்த மாதிரியான ட்வீட்லாம் நிறையா வந்து பார்க்க முடியுது. டிவிகேவுக்கு வரக்கூடிய சப்போர்ட், வரக்கூடிய ஓட்டையும் இந்த இன்சிடெண்ட்டு தடுத்துருச்சா, குறிப்பாக பெண்கள் ஓட்டை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு, எனக்குள்ளே எழுந்திருக்கு. அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி வந்து வைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம இவ்வளோ பேசுகிறோம்ல, சோஷியல் மீடியாவில் சப்போர்ட் பண்ணுறோம், அவருக்கு வந்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம், வீட்டிலலாம் ஓட்டு கேட்குறோம், எல்லாம் பண்ணுறோம்ல. நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு அவதூறு நம்ம மேலே போடுறாங்க, அதை வந்து இல்லைன்னு நான் உடைக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே தனித்தனியாக வந்திருக்கலாம் அவங்க 2 பேரும். அந்த கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்து போனாங்க, அதெல்லாம் செய்தி ஆகலை. இவங்க 2 பேர் வந்தது ஒரு செய்தி ஆகுது இல்லையா? இப்போ விஜய் அண்ணா வந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் திரிஷா வராங்கன்னு வச்சுங்களேன், பார்த்தீங்களா அவங்களுக்குள்ளே ஏதோ இருக்குது, அதனால தான் தனித்தனியாக வராங்க. இதுக்கு முன்னாடி ஒன்றா தானே போனாங்க, ஒன்றா வர வேண்டியது தானே, எதுவும் இல்லைனா அப்படின்னு ஒரு கதை கட்டியிருப்பாங்க. இப்போ ஒன்றா வந்து நின்று எங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லை, நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறோம், நாங்கள் ஒன்றா வர போகிறோம், அவ்வளோதான். இதை அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. ஏன்னா இது உங்களுக்கு எனக்கு தெரியுது, ஓட் பேங்க் பிரச்சனை வருமா, இதில் வந்து பெண்கள் மேலே வந்து பெண்களுடைய ஓட்டு வந்து குறையுமா, ஓட் பேங்க் வச்சு அவர் அரசியல் பண்ணல. சின்ன சின்ன விஷயம் கூட தன் மேலே வந்து தன் கட்சியினர் மேலேயோ தன் மேலேயோ எந்த ஒரு அவதூறும் எந்த ஒரு விமர்சனமும் வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி இதை துணிஞ்சு பண்ணுறாரு அப்படின்னா எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லைன்றதை அதை வெளிப்படுத்துறாரு, பகிரங்கமாக சொல்கிறாரு. அதுதான் இந்த ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ண தான் நான் பார்க்குறேன். இதில் நிறைய பேர் வந்து அவருடைய பர்சனல் லைஃப்பில் வந்து பேசுவாங்க. இந்த கமெண்ட் போடுற நிறைய பேர் சொல்லிங்க இல்லையா, இந்த அண்ணா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, இது தப்பு அண்ணா அப்படின்னு நிறைய பேர் பேசுறது, அந்த விமர்சகர்கள் கூட அதை தான் சொல்கிறேன். அதை ஒரு பொசசிவாக நான் பார்க்குறேன். நீங்கள் விமர்சகர்கள் சொல்கிறது, திமுக வாடகை வாய்கள் சொல்கிறதுலாம் நான் கண்டுக்கல. நிறைய பேர் வந்து அந்த பொசசிவில், இது வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளாரவே இருக்கக்கூடிய ஒரு பொசசிவில் வந்த ஒரு பிரச்சனை தான். அன்பின் மிகுதி, காதல் மிகுதியில் இன்னொருத்தரோட பழகிறதோ பேசுகிறதோ கூட அது உங்களுக்கு நடந்து எனக்கும் நடந்திருக்கும். ஸோ எல்லார் வீட்லேயுமே அந்த ஒரு பொசசிவ் அப்படின்றது அன்பின் அதிகத்தினால கண்டிப்பாக இருக்கும். பசங்களுக்கும் அந்த பிரச்சனை தான், நம்ம அண்ணன் பேர் கெடுதே அப்படின்ற ஒரு விரக்தி, ஒரு ஆதங்கம் தான் அது வெளிப்பாடு. அது 1-2 நாளில் சரியாயிடும். ஆனால் இதற்கு சரியான விளக்கம் அவர் கொடுத்துட்டாருன்னு வச்சிங்களேன், கிளியர் ஆகிடும். ஸோ அங்கே தான் வந்து ஒரு லேக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அவரை வந்து அங்கே ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. எங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லை, ஒன்லி ஃப்ரெண்ட்லி தான், ஃப்ரெண்ட்லி மூவ் தான். ஏன் ஒரு ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடாதா? சினி இண்டஸ்ட்ரினாலே உங்களுக்கு கிசு தான் ஞாபகம் வரும். இங்கே
ரொம்ப எல்லை மீறி பேசக்கூடியவர்கள், அந்த அவதூறை வீசக்கூடியவர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் நான் இந்த அரசியலுக்கு வந்துட்டேன், என் மேலே என்ன அவதூறு வீசுவீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. இது எல்லாம் அவர் கடந்து வருவார் தான் நான் பார்க்குறேன். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. ஓகே சார், இப்போது ஒரு விஷயம் சொல்லப்படுது. விஜய் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டார்டம் அப்படிங்கிறது கடந்த தலைமுறை ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்புறம் இந்த தலைமுறை விஜய் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரியான நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பும் ஆரம்பித்ததன் பின்பும் விஜய் அவர்கள் எங்கே பார்த்தாலுமே தனியாக தான் வந்துட்டு போவாங்க. ஆனால் விவாகரத்துக்கு பிறகு த்ரிஷா அவர்கள் கூட வர்றது தான் இந்த சந்தேகம். விவாகரத்தா? சரி, ஓகே, விவாகரத்து செய்தி பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதான் விவாகரத்து விவாகரத்து செய்தி வந்ததன் பிறகு த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை அட்டன் பண்றது தான் இந்த சந்தேகத்தை முதல்ல இதுல நான் ஸ்ட்ராங்கா இன்னொரு விஷயம், தனித்தனியா வந்ததாவே இருக்கட்டுமே, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மணமக்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு விஷயம், புகைப்படத்துல ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்டில் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம், இது இரண்டுமே நடக்குது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அது ஒரு கன்ஃபார்மான ஒரு வீடியோ தான். ரெண்டு பேரும் போகும்போது கூட ஒரே காரில் தான் போகிறாங்க. வரும்போது வேணால் தனியாக வந்திருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரில. ஆனால் போகும்போது கூட ஒரு காரில் தான் போகிறாங்க. இது எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேள்வி ரொம்ப அழுத்தமாக சொல்லப்படுது. யார் எதுவாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பம் குழந்தைங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அந்த குடும்பத்தில் குடும்ப தலைவர் ஒரு ஒழுங்கினமானவராக இருந்தால் நாட்டை கையில் கொடுத்தா அது எந்த மாதிரியான ஒரு போக்கை கடைபிடிக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய ஒரு கேள்வியாகவுமே இருக்குது. சினிமா விமர்சகர்களாக இருக்கட்டும், இல்லை சினிமாவை பற்றி தொடர்ச்சியாக பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், இல்லை இதை பற்றி கருத்து தெரிவிக்கிறவங்களாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை இந்த அளவுக்கு நீங்கள் பர்சனலாக போயிட்டு அவங்க பர்சனல் லைஃப்பில் எப்படி இருக்காங்க, அவங்க குடும்பம் எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை இருக்கும். அதை கம்பேர் பண்ணி இப்படி இருந்தால் தான் அவன் தலைவன் அப்படின்னு நீங்கள் பர்சனல் லைஃப்பை கம்பேர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர் எல்லாரையும் நம்ம பர்சனல் லைஃப் நோன்னு வச்சிங்க. நீங்கள் நானும் உட்காந்து பேசும்போது கமெண்ட்ல நிறைய பேர் ஆனால் அவங்க யாரும் பொதுவெளியில் அந்த மாதிரி பொதுவெளியில் காட்டிக்கலன்னா நான் அப்புறம் கேட்பேன், நான் சொல்லுவேன் 3 பொண்டாடி கட்டினவங்கலாம் இங்கே இருக்காங்க. இல்லை வருஷமா ஆச்சு. நான் சொல்கிறேன், இங்கே அவங்க மனைவி தானே. கரெக்ட் தான். நீங்கள் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் பேசுறீங்க. நீங்கள் பேசுறது ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. அவங்க 2 பேருக்குள்ள நேற்று நடந்த சம்பவத்தை மட்டும் வச்சு தான் சொல்றேன். நேற்று நடந்தது கூட நீங்கள் ஒரு காரில் ஏறி போகிறாங்கன்றீங்க. அதுக்கும் நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் லிங்க் பண்ணி பேசுகிறீங்கன்னா அதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் ஏறி போயிட்டாங்க, இவங்க ஒன்றா போயிட்டாங்க, ஒன்றா பார்த்துட்டாங்க, பேசிட்டாங்க, சிரிச்சிட்டாங்கனாலே இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம்னு பேசுகிறதே அபத்தமாக நான் பார்க்குறேன். எங்கே நம்ம இருக்கோம்? 2026 இருக்கோம். இப்போவும் நம்ம இன்னும் 90s பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பேசிகிட்டு இருந்தோம்னா நம்ம இன்னும் வளரலன்னு அர்த்தம். இல்லை இந்த கலாச்சாரத்தில் நம்ம பின்னோக்கி கொண்டு போகிறீங்கன்றது அர்த்தம். நம்ம எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, பெண் பிள்ளைகள் வேலை செய்கிறாங்க, ஆண் பசங்க வேலை செய்கிறாங்க, எல்லாரும் ஒன்றா போகிறாங்க வராங்க அப்படின்னா எல்லாரையும் நம்ம தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறோமா? இப்போ எல்லோருமே பழகுறாங்க, நட்பாக பழகுறவங்க இருக்காங்க. இன்றைக்கி என்னன்னா ஜென்ரேஷன் கேப்பில் இன்றைக்கி கையை கொடுத்துட்டா அப்படி, நீங்கள் கூட போயிட்டாலே அப்படி, ஒன்றா காரில் போயிட்டாலே இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குல்ல. அது எல்லாருக்கும் சாதாரணமாகவே இந்த காசிப்ஸ் பேசுகிற விஷயங்கள் எல்லா இடத்துலையும் நடக்குது. இந்த இடத்துல அவருக்கு அதிகமாக நடக்குதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் செய்யக்கூடிய அரசியல் விமர்சனங்களை தாண்டி அவர் பர்சனல் அட்டாக் பண்ணுறது. இவங்க முன்னாடி அப்பாவோடு இருக்காரா, அம்மாவோட இருக்காரா, குழந்தைங்களோட இருக்காரா அப்படின்னா எல்லோருக்குமே அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய தனி ஒரு உலகம் இருக்குது. படிப்பு, அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் லைஃப்பில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளார இருக்கிற பிரச்சனையை பேசணும்னா எல்லாரும் வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் பேசணும். இங்கே ஒன்றே எனக்கு இந்த நடிகை தான் வேணும்னு பால்டாயில் குடிச்சு யாரும் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இல்லை. அவங்கெல்லாம் நீங்கள் சைலண்ட்டாக ஆட்சியில் ஏறி உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம பேச தேவையில்லை. அது அநாகரிகமாக நான் நினைக்கிறேன். இது இவ்வளோ பெருசாக பேசணுன்ற அவசியம் எனக்கு பெருசாக தெரியல. நம்ம அதை கடந்து போகணுன்னு தான் நான் பார்க்குறேன். இதில் அவருக்கு இது பிரச்சனை வரும்ன்றது தெரிஞ்சே கூட்டிகிட்டு வர்றாருன்னா அப்போ அங்கே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் தனித்தனியாக வந்திருந்தாங்கன்னா மறைக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு கதை கட்டியிருப்பாங்க. ஒன்றா இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுறாரு. ஆமாம், பிரேவாக பேசுகிறாரு. இன்னொரு பொண்ணை பற்றி நீங்கள் அவதூறாக பேசிட்டீங்க. கடந்த மாதம் நயனா நாகேந்திரன் என்ன பேசினார்? ஓகே, அதற்கு அப்புறம் தானே பிரச்சனை பெருசாகுது. இதெல்லாம் பொதுவெளியில் பெருசானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாஜக மாதிரி ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் பேசுகிறாரு அப்படின்னும் போது அந்த குடும்பத்தில் பாருங்கள் எல்லாருமே பேசுகிறாங்க.
நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்கன்ற ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்துக்குள்ளே வருது. அப்போ எங்கேருந்து ட்ரிகர் ஆகுது? நீங்கள் அரசியல் கருத்தாக ஒன்று போட்டு அதை அநாகரிகமாக போட்டு அது ஒரு குடும்பத்தையே வந்து சிதைக்கிற அளவுக்கு போயிருக்கு. இல்லை ப்ரோ, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி விஜய் பேசிட்டா பிரச்சனை இல்லையே. அவர் அதை பேசி பெருசாக்க வேணாம்னு நினைக்கிறாருங்க. நீங்கள் இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டார்ல, இப்போ ஒரு விஷயத்துக்கும் அவர் பேசியிருக்காரு. பேசின விஷயத்தை இவங்க சும்மா விட்டுருக்காங்க? இவர் பேசின விஷயத்தை எல்லாம் பேசிட்டாங்களா? இவர் இப்போ நாட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனைக்கும் வந்து இதுதான் தீர்வா? நான் தான் கேட்குறேன். இப்போ அவர் வந்து த்ரிஷா அவர்களோட நேற்று ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டார், அவ்வளோதான். இதுதான் பெரிய பிரச்சனையா? 2.5 வயசு குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைய கற்பழித்து கொலை பண்ணியிருக்க ஒரு திமுக நிர்வாகி, அதை பற்றி பேசணுமா? பேசலை. ஃப்ளைட்டில் வேலை செய்கிற பணிப்பெண்ணுக்கிட்ட அத்துமீறி இருக்கான் ஒரு திமுக கவுன்சிலர், அதை பற்றி பேசுகிறீங்களா? பேசலை. இன்றைக்கி நாங்குநேரியில் 9 பேரை துரத்தி வெட்டியிருக்காங்க சம்பந்தமே இல்லாமல். நீ முன்பகை கிடையாது, ஒன்றும் கிடையாது, போதை அதிகார மமதை இதில் வெட்டுறான். இதில் சமூக நீதி பிரச்சனை இருக்குது, இதை பேசுகிறோமா? இது எல்லாத்துக்கும் தீர்வு இவங்க வந்து அவங்களோட சேரக்கூடாது, அப்படியே ஒன்றா வந்துடக்கூடாது. எங்கேயும் எங்களை வழி நடத்தணுங்கிற ஒரு தலைவன் ஒரு ஒழுக்கமானவராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய கேள்வி. அவர் ஒழுக்கமாக இருக்கிறதா காட்டுறாரு, உங்களுக்கு புரியல? அவர் ஒழுக்கமாக இருக்கிறன்றதை தான் காட்டுறாரு. நேற்று வந்து போனதுனால என்ன ஒழுக்க கேடு கேட்டுச்சுன்னு நான் கேட்குறேன். நேற்று வந்து போயிட்டாரு, அதில் என்ன பிரச்சனையை பார்த்துட்டு? ஒரே ஒரு கேள்வி தான். 2 பேரும் சேர்ந்து வர்றத அவருடைய மகள் என்ன மாதிரியான ஒரு பார்வையில் பார்ப்பாங்க? அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு மன கஷ்டமாக இருக்கும்? அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக இருக்கணும்னு தான் அவர் சொல்கிறாரு. இப்போ இவங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை, ஏதாவது இருந்தால் நான் மறைப்பேன். இப்போ குத்தமுள்ள நெஞ்சு தாங்க குறுகுறுக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், குத்தமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும். எங்களுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னா நாங்கள் வெளியே வரதுக்கு தயங்கணும். ஐயோ நம்ம ஒன்றா போனால் இது தெரிஞ்சிருமோ, ஒன்றா போனால் அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்களோ, அதெல்லாம் பார்த்துருவாங்களோ அப்படின்னு பயப்படலாம். இங்கே ஒன்றும் இல்லை, அதனால பயப்படாமல் அவங்க தாராளமாக வெளியே வராங்க, கேஷுவலாக இருக்காங்க. நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்லியாக அவங்க கல்பாத்திய சகோதரம் அவங்களுக்கும் த்ரிஷாவுக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க, அதனால் வந்திருக்காங்க. இதில் வந்து என்ன புதுசாக கண்டுபிடிக்கிறோன்றது தெரியல. இதை வந்து ஒழுக்கத்தோடு எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுலாம் வந்து ரொம்ப அதீதமாக தான் எனக்கு தெரியுது. ஓகே, மார்ச் 8 மகளிர் தினத்தையொட்டி தேர்தல் அறிக்கை வெளியீடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வேலூராக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி காஞ்சிபுரமாக இருக்கட்டும், சமீபத்தில் தஞ்சையாக இருக்கட்டும், தேர்தல் அறிக்கையில் இடம்பெறக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஒரு சின்ன பீசஸ் மாதிரி சின்ன விஷயங்கள்ல அது விஷன் அதை வந்து விஜய் அவர்கள் வந்து மேடையில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ 8ஆம் தேதி வரப்போகிறது வந்து முழு தேர்தல் அறிக்கையா இல்லை அதனுடைய கொஞ்சம் எக்ஸாஜரேஷனான ஒரு விஷயமா எப்படி? ஓகே, 8ஆம் தேதி என்ன தினம்? தான் மகளிர் தினம். அப்போது உங்ககிட்டயே பதில் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நானும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மகளிர் தினம் அதை ஒட்டி வந்து சில வாக்குறுதிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த ஆண்டு மகளிர் தினம் வந்தது, அப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. என்ன நடந்தது சொல்லுங்கள். விஜய் சார் ஒரு வீடியோ ஒன்று போட்டார். அது எந்த அளவுக்கு பெருசாக ரீச் ஆச்சு? அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பிரச்சனையை பெருசான ஒரு பிரச்சனையாக ஒன்றும் இல்லை, ஒரு லெட்டர் எழுதி அதை வந்து கொடுத்தாரு ஆளுநர்கிட்ட கொடுக்கறதுக்கு. அந்த லெட்டர் எழுதி பெண்களுக்கு, தங்கைகளுக்கு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளம் மாணவிகளுக்கு அதை கொண்டு போய் சேருங்க, நான் இருக்க உங்களுக்கு துணையாக. இங்கே பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகள் தலைவிரித்தாடுது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை தலைவிரித்தாடுது, பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது, நான் ஆட்சிக்கு வருவேன், இதை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இதெல்லாம் மாற்றுவாங்க நம்பி ஒரு ஆட்சியை கொண்டு வந்தோம், நான் உட்பட. ஆனால் இந்த இடத்துல இவங்க சரியாக ஆட்சி பண்ணலை, இவங்களை அகற்ற வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கணும் அப்படி சொன்னார் இல்லையா? அது பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்புறம் தமிழ்நாடு முழுக்க நிறைய போராட்டங்கள், நிறைய இடங்களில் வந்து தாவேகா தொண்டர்கள், பெண் மகளிர் அணி அவங்கெல்லாம் போயிட்டு அந்த லெட்டர்ஸை கொடுத்தாங்க. ஒரு லெட்டரை கொடுக்கறதுக்கு, ஒரு நோட்டீஸை இஷ்யூ பண்ணுறதுக்கு கூட விடக்கூடாதுன்னு அரெஸ்ட் பண்ணி வளைச்சி மண்டபத்தில் அரெஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்தோம். இந்த வருஷம் இந்த அறிக்கையே அவங்களுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்க போகுது, ஆளுங்கட்சி ஆட்டங்கன போகுது. அப்போது இந்த மகளிர் தினத்தையொட்டி பெண்களுக்கு உண்டான விஷயங்கள் அந்த தேர்தலில் இருக்கையில் கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பெண்களுக்கான சில திட்டங்கள், சில அறிவிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெண்கள்கிட்ட இருந்து அவர் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிப்பார். இது வரைக்கும் எல்லா கூட்டங்களையும் சொன்னது எல்லாமே வந்து விஷன், நம்ம எதை நோக்கி பயணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னது எல்லாத்தையும் இங்கே திருச்சி பேசுறதுக்கு நிறைய வாடகை வாய்கள் இருக்குது, நம்ம அதை பார்த்தோம். அவர் வந்து எல்லா வீட்டுக்கும் கார் கொடுக்குறேன்ட்டார், பைக் கொடுக்குறேன்ட்டார். அதுக்கான நிலையான பொருளாதாரத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஈட்டுறதுக்கான வழியை வகுத்து கொடுப்பேன்னு தான் சொன்னார். அண்ட் தென் அதை தாண்டி இப்போ ஒரு விஷயமா சொல்லிட்டு, ரேஷன் கடைகள் அவர் சொல்கிறதா இருந்தாலும் சரி, பயிர் கடன்கள் தள்ளுபடின்னு சொல்கிறதா இருக்கட்டும் சரி, பாதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு செக்மெண்ட் எல்லாருக்குமான ஒரு முழு தேர்தல் அறிக்கையாக, உண்மையான தேர்தல் அறிக்கையாக கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு அமைய போகுது. சமீபத்திய நிகழ்வுகள் பெண்கள் ஓட்ட டிவிக்கு குறைக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பாதுகாப்பு இங்கே வந்து அரசு கையில் இருக்குது, பெண்கள் பாதுகாப்பு, அதை வந்து சரியாக செய்யாத அரசு ஒரு தனிநபருடைய அந்தரங்கங்களை இல்லைன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இல்லாத ஒரு விஷயத்தை திணிச்சு அதை வந்து இங்கே பெரிதாக பூதாகரமாக்கி செய்திகளாக்கி. நான் கேட்குறேன், இந்த மீடியா ட்ரையல்லாம் நடக்கிறது வந்து அநியாயத்துக்கு நடக்குது.
ஒரு டைவர்ஸ் பேப்பர், ஒரு இன்கோர்ட் ப்ரொசீடிங்ஸை எடுத்துகிட்டு வந்து நம்ம செய்தியில் விவாதிக்கிறோமே அப்படின்ற ஒரு எல்லை கூட இல்லாமல் மீடியாக்கள் நீங்கள் போயிட்டது தான் இது ஒரு அதீதமாக கொண்டு போகுது. பட் அது வந்து பெருசாக இம்பாக்ட் இருக்காது. மேபி இந்த ஒரு இஷ்யூ இது எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லைன்றதை டைல்யூட் பண்ணுறதுக்காக தான் நேற்று கூட்டு வந்தது தான் நான் பார்க்குறேன். ஓகே, பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.